ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 31ஆம் நாள். இன்று கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம். நினைத்த காரியங்களை செயல்படுத்துவதில் கடின எதிர்ப்புகள் தோன்றும். அதில் சில மாற்றங்களை செய்தால் எளிதில் நீங்கள் வெற்றி காணலாம். புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள். புதிய எதிரிகள் தோன்றுவார்கள். புதிய மாற்றங்களை செய்ய மனதில் எண்ணங்கள் தோன்றும். தொழில்சார் அலைச்சல்கள் அதிகமாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் முயற்சிகளுக்கு நீங்கள் உதவியாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காணலாம். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமுமாக பழக வேண்டும். அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் நீங்கள் நினைத்த பலனை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் நீங்கள் நினைத்தபடி நடந்து உங்களை மகிழ்விப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அனுசரித்து செல்லவும். ரிஷபம். உங்களை யாரும் என்று புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் உங்கள் விருப்பங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அதை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என்று படபடுத்து கொண்டு இருப்பீர்கள். அதனால் கோபமும் உணர்ச்சி வசப்படுதலும் அதிகமாக இருக்கும். அதாவது கோயிலுக்கு போகலாம் என்று புறப்படுவீர்கள். அதில் 5 நிமிடம் ஏதாவது தாமதம் ஏற்பட்டால் உடனே அதை மாற்றிவிட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் பொருள் வாங்கலாம் என்று நினைப்பீர்கள். அது கடைக்கு போகலாம் என்று நினைக்கும் போது யாராவது ஒரு 2 நிமிடம் பேசிவிட்டு போனால் போதும், உடனே கடைக்கு போக வேண்டாம், வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம். இப்படி உங்கள் முடிவுகளையும் உங்கள் விருப்பங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். ஆகவே உங்களை யாரும் என்று புரிந்து கொள்வது போன்ற சிறிது கடினம். ஆனால் உங்கள் விருப்பங்களை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பு காட்டுவதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. ஆகவே நிதானமாக செயல்பட்டால் உங்கள் விருப்பங்கள் விரும்பியபடி நடந்து முடிப்பதில் எந்தவித மாற்று கருத்துப்பாடுகளும் இல்லை. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தனவரவு பணவரவு அதிகமாகும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். திட்டமிட்ட தொழில்சார் பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பதால் அவருடைய வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்லுங்கள். அதுவே இந்த நாளை உங்களுக்கு எளிதாக கடந்து செல்ல உதவும். மிதுனம். தொழிலில் உங்களுடைய கடின திறமை, கடின உழைப்பு இதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிகோலாக இருக்கப் போகிறது. தாய் வழி ஆதரவு உண்டு. தாய் வழி உறவினர்களால் ஆதரவு உண்டு. வீடு மனை வாங்க விற்கிறதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கண்டிப்பும் கராரும் அதிகம் காட்டினால் குடும்பத்தினர் உங்களுடன் சகஜமாக பழக யோசிப்பார்கள். நண்பர்கள் உங்களுடன் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்டகரமான பயணங்கள் உங்களுக்கு இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் உங்கள் தனித்துவத்தை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். அவர்கள் உங்கள் சொல்படி கேட்பதால் இன்று நீங்கள் ஆனந்தத்தில் தில்லாடப் போகிறீர்கள். கடகம். உங்கள் முயற்சினால் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்தப் போகிறீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சி பாதையை அடிப்படுத்தி செல்லும். ஆனால் அதே நேரத்தில் அவற்றை அவசரகதியில் செய்வதோ அல்லது அலட்சியமாக செய்வதோ அல்லது துரிதமாக செய்வதோ போன்ற விஷயங்களை தவிர்க்கவும். நிதானமாக செய்தால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. முன்கோபத்தை தவிர்க்கவும். அதிகாரம் கண்டிப்பை குறைத்து கொண்டால்
குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தினருடன் சில சச்சரவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை செய்ய நேரிடும். பெண்களிடம் பிரச்சனைகள் வரும் என்பதால் கவனமும் கண்ணியமும் தேவை. பிரயாணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட என்று சிறிது போராட்டம் ஏற்பட வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணை அவர்களுடைய வேலைப்பளுக்கு இடையில் உங்களை ஆதரிப்பதால் அவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. சிம்மம், உங்கள் பேச்சில் இன்று சில மாற்றங்கள் ஏற்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு செயல்படுத்துவது நல்லது. நிதானமாக அவசரப்பட்டு செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது. நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்து மறையும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய நாள் என்று. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அரசு விஷயங்கள் அரசு இடங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் என்று தவிர்க்கவும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய வளர்ச்சிக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை சிறிது வித்தியாசமாக நடந்து கொண்டாலும் அவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் என்பதால் ஆதாயமாக இருப்பார் என்பதால் அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதில் கடந்து செல்ல உதவும். கன்னி, இன்று புதிய சிந்தனை தோன்றும். புதிய முயற்சிகளை செய்ய அவசரப்படுவீர்கள். அதையெல்லாம் வெளியில் சொல்லாமல் வழக்கம் போல காரியம் போல அந்த முயற்சிகளை அந்த புதிய வேலைகளை புகுத்தினால் பிரச்சனைகள் இல்லாமல் என்று நடக்கும். விமர்சனங்களை புறந்தள்ளி விடுங்கள். அந்நியர்கள் உங்களுடைய உழைப்பிற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் என்பதால் அதை இன்று தைரியமாக செய்யலாம். நண்பர்களின் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என்று ஒரு புனித யாத்திரை செல்வதற்கு அல்லது ஒரு இறை வழிபாட்டிற்கு திட்டமிடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டுமில்லாமல் தொழிலிலும் உதவிகரமாக இருப்பார்கள் என்பதால் இன்று நாள் நீங்கள் எளிதில் கடந்து செல்லாத உதவிகரமாக இருக்கும். துலாம், தேவையற்ற பேச்சினை தவிர்க்கவும். பேச்சில் கோபத்தை தவிர்க்கவும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் கடின உழைப்பு இன்று தேவைப்படும். குழந்தைகளால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். பெண்கள் அல்லது பணபலம் உங்களுக்கு செல்வாக்கை நிலைநிறுத்தி கொடுக்கும். அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் திருப்திகரமான செயல்பாடுகள் இருக்கும். நண்பர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். ஒரு இறை வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இருந்தாலும் பழைய சிந்தனைகளை மனதில் போட்டு உழப்பிக்கொண்டு இருப்பீர்கள். அதை தவிர்த்து விட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தாலே இந்த நாள் இன்னும் எளிதாக கடந்து செல்லலாம். விருச்சிகம், கோபத்தை தவிர்த்து தன்னம்பிக்கையை அதிகரித்து கடின உழைப்புடன் செயல்பட்டால் வருமானத்தில் ஒரு மாற்றம் காணலாம். லாபங்கள் முன்னேற்றங்களை காணலாம். எதிரிகள் உங்களை கண்டு ஒழிந்து ஓடுவார்கள். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் என்றால் உள்ளூரில் மட்டுமல்ல, வெளியூரில் வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள், வெளியரங்கில் உங்களுடைய திறமைகள் நன்றாக மதிக்கப்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில வித்தியாசம் காண்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. பெண்களின் விமர்சனங்களை புறந்தள்ளி வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கு நிலைநாட்டப்படும். நண்பர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக உதவுவார்கள். தொழிலில் சிறு சிறு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் என்று சமாளித்து வெற்றி காணலாம். நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வருமானத்தை லாபத்தையும் அதிகரிக்கும் என்பதால் மாற்றங்களை தைரியமாக செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் என்று பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம். உங்களுடைய ஆதரவும் அனுசரணையும் தான் அவரை நல்வழிப்படுத்த உதவும் அல்லது அவருடைய கோபத்தை குறைக்க உதவும், மனதை சாந்தப்படுத்த உதவும் என்று மனதில் கொண்டு அவரை தரித்து விடாது அவரோடு நன்றாக பழகி பிரச்சனைகளை சரி செய்ய பாருங்கள். இந்த நாள் எளிதாக இருக்கும். தனுசு, இன்று தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தாலே இந்த நாள் எளிதாக இருக்கும். நீங்கள்
விருப்பங்களை தகுதிக்கு மீறிய விருப்பங்களை செயல்படுத்த துடிப்பதற்கு பதிலாக தேவையான விருப்பங்களை மட்டும் செய்தாலே நல்ல லாப வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். ஒரு குறுகிய தூர பயணங்களை செய்த முற்படுவீர்கள். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். குழந்தைகளின் செயல் திட்டங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணை பெண்கள் உங்கள் மனதறிந்து செயல்படுவது உங்களுக்கு இன்று ஆனந்தமாக இருக்கும். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று அதை தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாடு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண முயற்சி எடுப்பீர்கள். மகரம், உங்கள் திறமையால் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்தி தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை காண்பீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்க்கவும். உங்கள் முயற்சிகளுக்கு தொழிலில் நல்ல ஒரு மதிப்பு உண்டாகும். குழந்தைகள் சுமை கூடுவதால் அவர்களுக்கு வழிகாட்டுதல் அவசியம். பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிப்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விமர்சனங்களை மனதில் ஏற்றாமல் இருந்தாலே மன அழுத்தங்கள் குறையும். உங்களுடைய அதிகாரிகள் என்று மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடன் கோபதாபத்துடன் பேசுவதை தவிர்க்கவும். மன நிம்மதிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாள் என்று உங்களுக்கு. கும்பம், இன்று தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு எல்லாம் எதிர்ப்புகள் வரும். அதற்கு ஒரே காரணம் நீங்கள் அவசர கதியில் அதை செயல்படுத்த நினைப்பதால் தான். நிதானமாக செய்தால் வெற்றி வரலாம். இல்லையில் இன்று ஒரு நாள் இந்த புதிய முயற்சிகளை கையில் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் என்று அதை தவிர்க்கவும். நண்பர்கள் எதிரியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் அவருடன் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம். மீனம், இன்று உங்களுடைய பேச்சினால் எண்ணங்களினால் செயல்களினால் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்தப் போகிறீர்கள். உங்களோட பேச்சில் தனித்துவம் தென்படும். ஆனால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் உங்கள் செயல் திட்டங்கள் சிறப்பாக இருக்கும். அதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்கள் செல்வாக்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதை சரியான விஷயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். ஆகவே எல்லாம் உங்களுக்கு இன்று நன்றாக இருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக இருப்பதும் இல்லாததும் அதை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான். குழந்தைகளின் திறமை மதிக்கப்படும். அவர்களால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அரசு இடங்களில் அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். இன்று இறை வழிபாடு உங்களுக்கு எதிரிகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள உதவும். வாழ்க்கை துணையினுடைய செயல்பாடுகள் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அவருடன் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே இந்த நாளை எளிதாக கடந்து செல்வதோடு இல்லறமும் இனிதாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள்புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.